பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இனி நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை நேர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அருமையான சந்தர்ப்பை கொடுத்த அருமையான தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம சோதனை குறித்து தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று பிசாசின் விலகுதல், இன்னொன்று தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வது. இந்த 2 காரியங்களும் நம்ம சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். எதற்காக பிசாசானவன் இயேசு வந்தான்? அவரை சோதிப்பதற்காக. எதற்காக சோதனை வந்தது என்பதை நாம் முதலாவது தியானித்து விட்டு பிறகு நாம் கடந்து செல்லலாம். 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறவாய் போல அவர் மேல் இறங்கி அவரை போய் இறங்குவதை பார்த்தோம். தொடர்ந்து பிதாவாகிய தேவன் கூட ஒரு சத்தம் வானத்தில் உண்டாகி, இவர் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொன்னார். இந்த 2 காரியங்களும் நடந்தது. முடிந்த உடனே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்குறோம், அப்பொழுது இயேசு பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே வனாந்திரத்தை கொண்டு செல்லப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்று ஆவியானுடைய அபிஷேகம் பெற்று தேவனிடம் சாட்சி பெற்ற உடனே நடந்த காரியம் என்று சொன்னால், இயேசுவானவர் பிசாசால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்துக்கு ஆவியானவர் ஏவப்பட்டு சென்றார் பார்க்குறோம். பிசாசு தானாக வந்து சேரவில்லை, அவராகவே அதற்கேற்ற விதமாக ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்தும்படியாக அழைத்து சென்றார் பார்க்குறோம். பல வேளைகளில் நம்ம அபிஷேகம் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வேளையில் நமக்கு பயங்கர சோதனைகள் வருது. சோதனை எப்போ வரும்னு சொன்னாக்கா, ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு நினச்சாருனாக்கா அந்த சோதனை வரும். இயேசுவானவர் ரூபமாக மனிதராக வந்தது நிமித்தமாக அவர் ஆயத்தப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் இதற்கு அனுமதி கொடுத்தாச்சு பார்க்குறோம். அநேக வழிகளில் பார்ப்போம், நம்ம அதிகமான ஊழியம் செய்து வல்லமையான சாட்சிகள் சொல்லி வலிமையான பிரசங்கம் செய்து முடித்த பிறகு பார்த்தால் பயங்கரமான சோதனை வரும். என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு விசை அவர் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு அநேக தரிசனங்களை கண்டார். அப்படி தரிசனங்களை கண்டு முடித்த பிறகு நடந்த காரியம் சொன்னால், வாசிப்போர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் நமக்குள் ஒரு மகிமை வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் உயர்த்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மை தட்டும்படியாக குற்றும்படியாக பிசாசை அனுமதிக்கிறார். அதுதான் நமக்கு வருகிற சோதனை என்று பார்க்குறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம அநேக வேளையிலே இதை சந்திக்கிறோம். இப்போது இந்த காரியத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, அவ்விதமாக ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசானவன் நம்ம விட்டு தூர வெளியே போகிறான். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து அதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். அநேக பேர் நம்ம நினைக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றால் அதோடு முடிந்து விட்டது, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம்,
அதுக்கு பிறகு பிசாசுக்கு இடமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஊழிய வாஞ்சியிலே நிரப்பப்படும் பொழுது மாத்திரம்தான் பிசாசு அதிகமாக நம்ம மேற்கொள்ளணும்னு பார்க்குறோம். அநேக வேளை பார்க்குறோம் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு உண்மையை நடந்து கொள்ள வேண்டும். அது நம்மிடம் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற பிசாசுகளை விரட்டி அடிக்கிறது. பிசாசை வெளியே செல்கிறான், வெளியே இருந்து நம்மோடு போராட்டம் ஆரம்பிக்கிறான். இயேசுவனருக்கு அந்த தேவை இருக்கவில்லை. என்றால் அவர் பிறப்பிலிருந்தே பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வளர்ந்து வந்தார். ஆகையால் அவருக்கு அது தேவை இருக்கவில்லை. ஆனாலும் சகல மனுஷன் கடமையின்படியே எவ்விதமாக மனுஷர் அனுபவிக்கிறார்களோ அதுபடியே அவரும் அனுபவிக்கும்படியாக நம்ம விதமாக நடச்சல் பார்க்குறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:11-13 பார்க்குறோம், மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு ஏறிடவில்லை. ஆகையால் இயேசு கிறிஸ்து தேவன் உண்மையளிக்கிறார். உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதிக்கத்தக்கதாக சொன்னோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ள போக்கையும் ஏற்படுத்துவார். இது நம்ம மனுஷனுடைய காரியம். ஐயா, மனுஷ காரியம் எல்லாரும் அனுபவிக்கின்ற ஒரே நோக்கத்தில் இயேசு கிறிஸ்து கூட தாண்டி சொன்னால் பார்க்குறோம். அநேக தவறான எண்ணங்கள் கொள்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்றால் அதோடு சரி பிசாசு ஓடிப்போன்னு சொல்லி. அது உண்மையில்லை. இயேசு கிறிஸ்து அந்த அனுபவம் வந்தது. அந்த நிரப்புவதன் அனுபவம் அநேகருக்கு வருவதில்லை. ஏனென்றால் அநேக ஞானஸ்தானங்கள் கொடுப்பதன் நோக்கம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அவரே சொல்லியிருக்க சாட்சி சொல்லியிருக்கார். இந்த ஞானஸ்தானமானது பாவமன்பிற்குரிய ஒரு ஆயத்தம் பணி என்று சொல்கிறார். ஸோ ஞானஸ்தானம் ஆயத்த பணி. அதற்கு பிறகு நாம் பாவம் மன்னிப்பு பெற வேண்டும். அப்படி பெற்ற பொழுது பரிசுத்த நமக்கு அங்கே இறங்குவார், நாம் ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் இந்த சீக்வன்ஸ். வில் குவிஸ் சேட் என்ற ஒரு அம்மையார், ஒரு முஸ்லீம் சகோதரி பாகிஸ்தானில் இருந்தார்கள். அவள் ஒரு புஸ்தகம் எழுதினார், ஹவு ஐ டேர் ஹிம் கால் ஃபாதர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர் ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. அது சொன்ன காரியம் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகையால் அது காலம் தாமதமாகிக் கொண்டே போகிறது. அவ்வளவு சுலபமாக அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கையில் பிசாசனம் தொந்தரவு சென்று கொண்டே இருந்தார். வெளிப்படையாக அந்த பிசாசனை பார்க்க முடிந்தது. அப்படி தொந்தரவு செய்கிற காலத்திலே அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஆவியானவர் சொன்னார், நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அதற்கு பிறகு பிசாசான் ஓடிப்போன்னு சொல்லி அவர் அதிகமாக சொன்னார். ஆக அந்த அம்மா போய் தன்னால் இயன்ற விதத்திலே ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அது எப்படி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அதில் கான்ட்ரவர்சி இருக்கலாம், அது குறித்த கவலை இல்லை. ஆனால் அவர் அப்படி பரிசுத்த அந்த ஞானஸ்தானம் பெற்ற உடனே பிசாசான் அவனை விலகி போனான்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னாங்க. அதை இங்கே சொல்லிக்க ஆசைப்படுறேன். பிசாசானவன் ஒரு தூதனை நம்மளை பிறக்கும் பொழுது நம்மோடு அனுப்புகிறான். எல்லா குழந்தைக்கும் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புகிறாரு, அதே வேளையில் பிசாசன் தூதன் அனுப்புகிறான். எப்பொழுது ஞானஸ்தானம் அந்த குழந்தை பெற்றுக்கொள்கிறதோ அன்றிலிருந்து அந்த பிசாசின் தூதன் விலக்கப்படுகிறான், தூரம் போயிடுறான். நம்ம கூட இருக்கிறது இயேசுவின் தூதன் மாத்திரம்தான். இந்த ஒரு காரியம்தான் இயேசுவுக்கு நடந்ததால் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு ஒப்பு கொடுக்குறார். இதற்கு விதமாக சோதனை போகும்படியாக. இப்போது இயேசு கிறிஸ்து ஆவினாலே சுதிக்கப்பட்டாச்சு பார்க்குறோம். அநேக வேலை பார்ப்போம், நம்ம நினைக்கிறோம் 40 நாளும் அவர் பிசாசாக சோதிக்கப்பட்டான்னு சொல்லி. வேதம் அப்படி சொல்லவில்லை. அதுக்கு ஒரு ஆயத்தம் என்ன சொன்னாக்கா உபவாசம். மற்ற 4:2 பார்க்குறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு, கவனிங்க, அவருக்கு பசி உண்டாயிற்று. இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று. அப்பொழுது தான் பிசாசானம் வரான் உள்ள. அதுக்கு முந்தி வரல. நம்ம அதிகமாக இந்த 2 நாட்களில் சபையில் பாடுற பாட்டு 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர் சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். இந்த பாட்டு யார் எழுதுனோ தெரியாது, ஆனால் இது வேத வசனத்துப்படி சரியல்ல. 40 நாள் அவர் சோதிக்கப்படவில்லை. 40 நாள் அவர் ஆயத்தமானார். ஊழியத்திற்காக சோதிக்கப்படும்படியாக அவர் ஆயத்தமானார். அந்த ஆயத்த பணி தான் உபவாசம்.
ஸோ இந்த 2 நாட்களில் நம்ம வந்து உபவாசம் செய்யணும்னாக்கா அந்த உபவாசம் என்ற வார்த்தையினுடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா சாப்பிடாம உட்கார்ந்தது கிடையாது. உபவாசம் அதாவது தேவனோடு கூட நாம் சேர்ந்து வாழ்வது, அதுதான் உபவாசம். உபஜனாதிபதி என்றால் ஜனாதிபதியோடு இணைந்து செயல்படுகிற மனிதர் உபஜனாதிபதி. உபா என்றால் சேர்ந்து செயல்படுவது. ஆண்டோடு கூட சேர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு நம்முடைய உணவு தடையக்கூடாது என்பதற்காக உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். இவை அனைத்தும் உபவாசத்தில் ஈடுபட்ட காரியங்கள். சோதனை காலமல்ல இது. தவறாக அநேகர் நினைக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்கப்பட்டார் சொல்லி. 40 நாள் 40 இரவு சோதிக்கப்படவில்லை. அவர் உபவாசம் இருந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசியிலே மாம்ச ரீதியாக அவருக்கு பசி உண்டாயிட்டார். பசி உண்டான பிறகு தான் பிசாசு வந்து சோதனை ஆரம்பிக்கிறான். சரி, இப்போது இந்த சோதனை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது எப்படி சோதிக்கிறான்னாக்கா அதுக்கும் ஒரு முறை இருக்குது. என்னென்னா நம்ம பார்க்குறோம் பேசிக்கலி எப்பொழுது சோதிக்கான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் இவன் பிரியமாகிய இந்த 3ம் தான் உலகத்தால் உண்டான சோதனைகள். ஸோ இந்த 3 சோதனைகளும் வெல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசுவும் அதே விதமாக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இவற்றின் பெருமை அந்த 3ஐயும் தாண்டி வர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். முதலாவதாக மாம்சத்தின் இச்சை. அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த மாம்சத்தின் இச்சையை அவர் போக்குவதற்காக அவர் பிசாசு தூண்டுகிறான். இங்கே அந்த கல்லை அப்பமாகும்படியாக சொல்லி தான் அந்த அதிகாரம் இருக்கிறதே, அதை கல்லை அப்பமாக மாற்ற முடியுமே என்று சொல்லி கேட்டு சோதிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். 2ஆவதாக ஜீவனத்தின் பெருமை. 3ஆவது அல்ல, இங்கே அப்படி சீக்வன்ஸ் போட்டிருக்கு. ஆனால் வந்து ஜீவனத்தின் பெருமை தான் 2ஆவது. ஏன்னாக்கா அதுக்கு பிறகு வந்து செகண்ட் ஸ்டெப்பு வந்து அவரை வந்து ஒரு சுவிசேஷகர் சொல்கிறாரு, அவரை கொண்டு போய் அந்த ஆலயத்தின் உப்பரைக்கலை கொண்டு போய் நிறுத்தி அங்கேருந்து குதிக்க சொல்லி பிசாசு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு பருவத்தின் மேலே ஏற்றுக்கொண்டு சொல்லி அங்கேருந்து குதிக்க சொல்லி பிசாசு சொல்கிறார். இது எப்படி இருந்தாலும் உயர்ந்த இடத்துலேருந்து குதித்தால் ஆண்டவர் அவரை காப்பாற்றினால் அவர் தேவனுடைய பிள்ளை. ஆகையால் கட்டாயமாக அவரை காக்கும்படியாக தூதர்கள் கீழே இருப்பாங்க, அவங்க கையில் பிடிச்சிட்டு போவாங்க. ஆக எந்த கல்லும் இடராது என்றெல்லாம் போட்டுருக்க சொல்லி எல்லாத்தையும் சாட்சி சொல்கிறாங்க, பிசாசு சொல்லி காட்டுறான். ஆனாலும் கூட ஆண்டவர் அதுக்கு எதிர்கொண்டார். அதாவது தீவிர பெருமை, நான் தேவனுடைய பிள்ளை ஆகையால் எல்லாம் சாத்தியம், எல்லாம் செய்ய முடியும் என்று பெருமை பாராட்டும் மக்களுக்கு அது ஒரு சோதனை. அந்த சோதனையை இயேசு கிறிஸ்து வெல்லும்படியாகவே அவ்விதமாக நடந்தது சொல்லுவாங்க. 3ஆவதாக எனது காரியம்தான் வந்து கண்களின் இச்சை. இந்த 3ஆம் சோதனை வரும்பொழுது பிசாசு என்ன செஞ்சானாக்கா, உலகத்தை எல்லாத்தையும் காட்டி, எல்லா ஆஸ்தியும் காட்டி, எல்லாம் உமக்கு சொந்தமாகும், ஏன்னா அதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான், அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், நீர் என்னை தாழ விழுந்து என்னை படியும், எனக்கு என்னை வந்து வணங்கி கொள்ளணும் சொல்கிறான். தாழை விழுந்து நமஸ்காரம் சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த ஒரு பகுதியில் தான் இயேசு சொன்னார், அதுவரையும் அவர் வசனத்தை கொண்டே வென்று கொண்டு வந்தார். கடைசியாக ஒரு அதிகாரத்தை கொண்டு வென்றார். எப்பொழுது? அப்பாலே போ பிசாசை என்று சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் கிளைமேக்ஸ். ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக பிசாசன் தான் எழும்பி என்னை நீ தொழுதுக்குள் சொல்ல உடனே கர்த்தவனை விரட்டினா சொல்லி பார்க்குறோம். விரட்டினால் அவன் ஓடி விடுவான். இதுதான் நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை ஓடி போவான். எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன் தான் பிசாசு. அது ஆண்டவர் தெரியும். ஆனால் முதல்ல அவர் எதிர்த்து நிற்கலை, வசனத்தை கொண்டே தாக்கி கொண்டது. அருமையானவர்களே, இந்த சோதனையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பிசாசு ஓடி போனான்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பிசாசான சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி, சில காலம் தான் விலகி போனான், பெர்மனெண்ட்டாக கிடையாது. பிறகு தொடர்ந்து வந்தான், பரிசேல் மூலமாக சோதனை வந்தது.
அவர் வந்து அடையாளத்தை காமிங்கன்னு சொல்லி கேட்டாங்க, சோதிச்சுட்டு பார்த்தாங்க. பரிசேயர் வந்து அதிக இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதிக கேள்வி கேட்டே வந்தாங்க. சோதனை தான். மத்தேயு 19:3 பார்க்குறோம், அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்டார்கள். புருஷனானவன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று சொல்லி சோதிக்கும்படியாக கேட்டார்கள். மத்தேயு 22:17 பார்க்குறோம், ராயனுக்கு வழி கொடுப்பது நல்லதா இல்லையா, உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுதுன்னு சொல்லி அவர் சோதிக்கும்படியாக என்ன கேட்குறாங்க. இப்படி பல சோதனைகளை நியாயஸ்தத்துவத்தை அவர் வராது, அவர் வந்து இயேசு சோதிக்கும்படியாக, அப்படி வந்து நித்தியஜனை சோதனைக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் சோதிக்கும்படியாக வந்து கேட்குறான். எல்லாரும் இந்த சோதனை தொடர்ந்து கொண்டே வந்தது, பிசாசு சோதனை தொடர்ந்து கொண்டு வந்தது. அவர் ஞானஸ்தான பிறகு முன்பதாக கூட வந்தது, பிறந்த உடனே வந்தது. ஏரோது வந்து அவரை சோதிக்கும்படியாக ஏரோது வந்து அந்த அவரை கொன்று போடும்படியாக வகை தேடினான். கர்த்தரோ அவரை காப்பாற்றினார். அதற்கு பிறகு பார்த்தோம்னாக்கா கடைசியில் நம்ம இன்னும் அதிகம் அவருடைய ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்த கடைசி பகுதியில் கூட வந்தபோது இன்னும் 3 நாளைக்கு முன்னாடி கூட வந்து எல்லாம் நியாயஸ்தர்கள் சொல்கிறாங்க, பரிசேயர் சொல்கிறாங்க, ஏரோது உன்னை கொல்லுப்படி வகை தேடான்னு சொன்னார். அதுக்கு இயேசு பதில் சொன்ன பாரு சொன்னமா, இன்றும் நாளையும் மறுநாளும் நான் பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதிகளை சுகமாக்க வேண்டும், அதுக்கு பிறகு தான் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அந்த நதிக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். என்ன தந்திரம் பண்ணாலும் கூட இயேசுவை அந்த கடைசி நாள் வரை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய காலம் வரவில்லை, நேரம் வரவில்லை. அதுவரை அவராகவே தன்னை ஒப்பு கொடுக்கும் நேர வரையிலும் கூட எந்த பிசாசின் சதியோ ஏரோதினுடைய திட்டங்களோ நிறைவேறப் போவது கிடையாது. அருமையானவர்களே, ஆண்டவர் அவ்விதமாகவே நம்மளை நடத்துகிறார் சொல்லி பார்க்குறோம். அநேக சோதனைகள் நமக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் நம்ம நடத்துவார். கடைசி விஷயத்துக்கு வருவோம். அவருக்கு வந்து சோதனைகள் வந்து பார்த்தோம்னாக்கா அநேக சோதனைகள் காரணம் வந்து அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசம் மூலமாக இருக்கிறது. பெஸ்தா குளத்தில் இருக்க அந்த இவனை வந்து வியாதியஸ்தனை வந்து சுகப்படுத்தினார். உடனே போய் என்ன பண்ணாவன், இயேசு தான் சுகப்பட சொல்லி காட்டி கொடுத்தான். அது நிமித்தமாக அவர்கள் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள் சொல்லி பார்க்குறோம். அதே விதமாக அவர் வந்து குஷ்டரோகியை சுகப்படுத்தி சொன்னார், நீ போய் என்ன பண்ணு, மோசேக்கு உன்னை காண்பின்னு சொன்னார். அவன் அதை விட்டுட்டு ஊரெலாம் போய் பிரசங்கம் பண்ணான், சாட்சி சொல்ல ஆரம்பித்தான். உடனே நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து அவரால் வந்து பகிரங்கமாக பட்டணத்தில் பிரசங்கிக்க முடியவில்லை. அதனால் பகலில் அவர் பிரசங்கிச்சார், நைட்டில் வந்து ஒலிவு மரத்தில் போய் தங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய ஊழியத்து தடை யார் மூலம் வந்தது, அவர் சுகப்படுத்திய ஒரு குஷ்டரோகி மூலம் வந்தது. அவர் சுகப்படுத்திய ஒரு 38 ஆண்டுகள் வியாதிஸ்தான் இருந்தாலும் அவனுக்கிட்ட வந்தது. இப்படி அநேக விசுவாசிகள் அவனை பின்பற்றுகின்ற எல்லாம் கூட அவரை சோதிக்குள் கொண்டாந்து பார்க்குறோம். இப்படியாக விசுவாச மூலமாக சோதனை வந்து பார்க்குறோம். அது வெல்ல வழி என்ன, ஒரே வழிதான். அதுதான் கர்த்தர் சொல்கிறார் மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமாக பலவீனம் உள்ளது. ஆகியால் பலவீனமான சரித்துடைய நம்ம என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும். அதே விதமாக 1 தீமோத்தேயு 6:9 பார்க்குறோம், ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிகிறதும் மல்லி மதிகேட்டும் சேதுகுமான பலவிதமான இச்சைகளும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யம் விரும்பினாக்கா, உலகத்தை விரும்பினாக்கா, உலக ஆசாபாசங்களை விரும்பினாக்கா சோதிக்கப்படுவோம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக பெருமை நிமித்தமாக நாம் சோதனை உட்படுவோம்னு பார்க்குறோம். தேவையான ஒன்று தான், சோதனை வெல்வதற்கு ஒரே ஒரு வழிதான். அது என்னன்னாக்கா நம்ம வந்து யோபுவை போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும். யோபு அந்த பொறுமை நிமித்தமாக வெற்றி பெறான்னு பார்க்குறோம். கடைசியான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்படி பிசாசவன் போன பிறகு தேவத்தோடு வந்து அவருக்கு பணிவிடை செய்யணும்னு பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான காரியம். யோவான் 1:51 பார்க்குறோம். யோவான் 1:51 நத்தானியேல் சந்திக்கப்படுகிறான். இயேசுவை வந்து பார்க்கிறான். இயேசு அவனை நோக்கி ஒரு சாட்சி சொல்லுகிறார். அப்பொழுது அவன், உனக்கு எப்படி என்னை தெரியும் என்று கேட்குறார். அப்போ இயேசு சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னாக்கா,
இன்று முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுலத்தில் இறங்கி ஏறுகிறதையும் இறங்குவதையும் இன்று முதல் நீங்கள் காண்பீர்கள் சொல்லி மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். மனுஷகுமாரத்தில் தேவதூதர்கள் வருவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி என்றால் இயேசுவினுடைய ஐக்கியம் தேவதோடு கூட இருந்தது என்று பார்க்குறோம். கர்த்தர் நமக்கும் அதை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நம்மும் கூட தேவதோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம். யாக்கோபு ஒரு ஏணியை பார்க்கிறார். அந்த ஏணியிலே தரிசனம் காணும் பொழுது ஒரு ஏணியை பார்க்கிறார். அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க, மேலே ஏறி போனாங்க. அதே தரிசனத்தை நம்மளோட வாழ்க்கையும் நான் காண முடியும். என்னென்னு சொன்னால், நாம் ஜெபிக்க ஜபங்களை தூதர்கள் தேவனை எடுத்து செல்வார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இறக்கி கொண்டு வருவார்கள். இதுதான் தேவதூதர்கள் செய்கிற காரியம். அன்பர்களே, சோதனை எதிர்த்து நின்றோன்னு சொன்னால் நம்மகிட்ட ஓடி போவான். அதற்கு பிறகு தூதர்கள் நம்மத்திலே இறங்கி வருவார்கள், ஏறி வருவார்கள், இறங்கி வருவார்கள், ஏறி போவார்கள். நம் ஜெபிக்க ஜபங்களை எடுத்து செல்வார்கள். தானியேல் உடைய ஜபத்திற்கு தேவதை இறங்கி வந்து பதில் கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே விதமாக நாம் ஜெபிக்க ஜபங்களுக்கு கர்த்தரிடம் போய் சேருவதற்கு தேவதூதர்கள் நம்முடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்வார்கள். அதுக்கு பதில்களை உடனே கர்த்தர் கொண்டு வருவார்கள். அருமையானவர்களே, மிஸ்பா ஜெப வேளையை நம்ம பார்க்குறோம். அநேக ஜபங்கள் ஏற்கப்படுகிறது. அந்த வேளையிலே இந்த அறையிலே இப்போ நான் உங்களோடு செய்து கூட இதே அறையிலே ஜெப வீரர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜபங்கள் எல்லாம் தேவதூதர்கள் உடனே வந்து எடுத்து செல்கிறார்கள். ஆகையால் தான் உடனே பதில் தேவதூதர்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஆகையால் தான் நாம் அநேகர் சுகம் பெறுகிறோம், விடுதலை பெறுகிறோம் சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம இந்த விதமாக பிசாசை எதிர்த்து நிற்போம். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அதற்கு பிறகு தேவதூதர்கள் நம்ம தெரிய வருவார்கள். நம் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அவருடைய பதில்களையும் ஆசீர்வாதங்களையும் திரும்ப எடுத்துக்கொள்வார்கள். ஆயத்தமாவாமா ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சோதனை வெல்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வருகிறது உண்மை சுவாமி. விசேஷமாக அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மக்களுக்கும், ஆண்டவருடைய சாட்சியை பெற்ற மக்களுக்கும், ஆண்டவரை குறித்த சாட்சி இந்த உலகத்தின் மக்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மக்களுக்கும் அதிகமாக வருகிறது சோதனை தான் சுவாமி. எங்களுக்கும் இந்த சோதனை நாட்களிலே அநேக விதமான சோதனைகள் வருவது உண்டு ராஜா. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, அந்த பொல்லாத பிசாசானவன் நாங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுதும் நாங்கள் ஏற்று ஓடி போவான். ஆகையால் தேவனே, நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக விழித்திருந்து ஜெபிக்க கற்று கிருபை தாரும் சுவாமி. ஜெபித்து வெற்றி பெற கிருபை தாரும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே, தேவதூதர்கள் நாங்கள் ஜெபிக்க ஜபங்களை எடுத்து செல்லும்படியாக கர்த்தர் கிருபை தருகிறீர். மனுஷகுமாரன் கொடுத்த எல்லா அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறீர். மனுஷகுமாரன் எப்படிதமாக பிசாசை துரத்தினாரோ பிறகு அவரிடம் வந்து தேவதூதர்கள் இறங்கி வந்தார்களோ ஏறி சென்றார்களோ அதே விதமாக மனுஷகுமாராக எங்களுக்கும் ஏற்றுக்கொண்ட எங்களுக்கும் இயேசுவின் சக ஊழியர்களாக எங்களுக்கும் இயேசுவின் நூடு சேர்ந்து இணைந்த புத்திரராக எங்களுக்கும் கர்த்தர் இந்த கிருபை தந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் பரலோகத்தை எட்டி சேரவும் அது நிமித்தமாய் கர்த்தருடைய பதில்களும் ஆசீர்வாதங்களும் கிட்டி சேரவும் கர்த்தர் கிருபை தரும். ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெற்றி பெற்று இந்த 2 நாட்களை தாண்டி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.